இந்த சூப் வகைகள் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? எல்லா காலகட்டத்திலுமே இப்போ குளிர்காலமா இருந்துச்சுன்னா சூப் குடிக்கிறது தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த சூப் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகையை சேர்க்கிறோமோ, இல்ல வெஜிடபிள்ஸ் சேர்க்கிறோமோ, அதை நல்லா பாயில் பண்ணி அதனுடைய சத்துக்கள் அந்த தண்ணீர்ல இறங்கும்போது அதை நம்ம அதே மாதிரி உடல் பலவீனமாக இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சூப் ஒரு மிக சிறந்த உணவுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து தேராத உடல், அடுத்ததாக மூட்டு வலி அதிகமாக இருக்குது, இன்டைஜஷன் ப்ராப்ளம். அப்போது இவர்கள் எல்லாமே தினம்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூப் வகைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்போது 7 நாட்களுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப சிறப்புங்க. இப்போ 7 நாள் 7 வகையான சூப் என்னென்ன நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் இருக்கா, கவலையே வேண்டாம். ஸோ மஞ்சள் பூசணி சூப்பை நீங்கள் தாராளமாக பருகலாம். ஸோ விட்டமின் ஏ இதில் அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்ப சிறந்தது. குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும், மலச்சிக்கலை வந்து இது நார்மலாக சூப் அப்படின்னு சொல்கிறது இயற்கையான அந்த மூலிகைகளோட சத்துக்கள் சாராம்சம் இறங்கி அதை நம்ம குடிக்கிறது தானே தவிர அது திக்காக வரணும், இந்த கலரில் வரணும் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சூப் ரெடியான பிறகு அதுக்கு மேலே சில பொருட்களை வந்து போடுறீங்க. என்னென்னா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் போடுறது, அது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அதிகமான உப்பும் நம்ம உடலுக்கு தீங்கு தரும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த சூப் வகைகள் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? எல்லா காலகட்டத்திலுமே இப்போ குளிர்காலமாக இருந்துச்சுன்னா சூப் குடிக்கிறது தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த சூப் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, நம்ம ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகையை சேர்க்கிறோமோ, இல்லை வெஜிடபிள்ஸ் சேர்க்கிறோமோ, அதை நல்லா பாயில் பண்ணி அதனுடைய சத்துக்கள் அந்த தண்ணீரில் இறங்கும்போது அதை நம்ம பருகுவது. உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க, ஃபீவர் முடிஞ்சு இப்போ தான் நான் வந்திருக்கேன், உடம்பை நல்லா தேத்தணும் அப்படின்னா சூப்லாம் வச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகும், அப்சார்ப்ஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கும். சூப்பு வகைகளில் அதனுடைய சத்துக்கள் நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகைகள் இல்லை வெஜிடபிள்ஸ் எது சேர்த்தாலும் அதனுடைய சத்துக்கள் முழுவதுமாக அதில் இறங்கும். ஸோ அதை தாண்டி நம்ம மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காயக்கற்ப சர்வ ரோக நிவாரணி அப்படின்னு சொல்கிறது மிளகு. மிளகு எதில் சேர்க்குறோமோ இல்லையோ, சூப் அப்படின்னு சொன்னோடனே மேலே அப்படியே நம்ம வந்து மிளகு இல்லாமல் அப்போ தான் நம்ம வந்து பெப்பர் பவுடரை தேடுமே தவிர மற்ற டைம் பெப்பர் இருக்கா இல்லையா அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. ஸோ மிளகு சேர்த்து அதை எடுக்கும் பொழுது உடலுக்கு, அதாவது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர், கபம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தலையில் நீரேற்றம் இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி உடல் பலவீனமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சூப் ஒரு மிக சிறந்த உணவுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து தேராத உடல், அடுத்ததாக மூட்டு வலி அதிகமாக இருக்குது, இன்டைஜஷன் ப்ராப்ளம். அப்போது இவர்கள் எல்லாமே தினம்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூப் வகைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்போது 7 நாட்களுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப சிறப்புங்க. இப்போ 7 நாள் 7 வகையான சூப் என்னென்ன நம்ம குடிக்கலாம். சூப்னாவே நமக்கு தெரியும், வித்தின் 5 to 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் உடலில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள். ஸோ கிட்ஸ் எல்லாமே ஸ்கூல் விட்டு வராங்கன்னா அப்படியே ஒரு பவுலில் சூடாக சூப் வச்சு கொடுங்க. இல்லை நீங்கள் வெளில போயிட்டு வரீங்க, இல்லை ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வராங்க, வயதானவர்கள் இருக்காங்க, காலையில் என்னால் ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க, ஸோ இந்த உடல்நல பிரச்சனை வந்து உடல் இன்னும் தேர்றதுக்கு நான் நார்மல் டயட்டுக்கு போகலை, ஸோ அப்போ உடல் சீக்கிரமாக எனக்கு குணமாகணும், மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றேன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு சூப் நல்லாவே ஒரு பெஸ்ட்டு டயட்டுங்க, நல்லா கை கொடுக்கும். அப்போ முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியது முருங்கைக்கீரை சூப்புங்க. இப்போ கீரை அப்படின்னாவே யாரும் இப்போ திரும்பி பார்க்குறது இல்லை, சாப்பிட்றது கிடையாது. கீரை வகைகள் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. முருங்கைக்கீரை தவறாமல் நம்ம சூப் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ உங்ககிட்ட கீரைகள் இருந்தால் அந்த இளம் கீரைகளை எடுத்து, ஸோ இதனோட நம்ம சூப் வகை அப்படின்னு சொன்னாவே இஞ்சி ரொம்ப முக்கியம், பூண்டு சேர்க்கணும், மிளகு சீரகம் அதில் சேர்க்கணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ நம்ம கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறோம், மூட்டு சம்மந்தப்பட்ட வலிகள் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே லேசாக வதக்கிட்டு அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரு 2 நிமிடங்கள் கழித்து தண்ணீர் நல்லா விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் இதை சூப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் பெப்பர், மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது
உண்மையாகவே இது அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாக இது இருக்கும். முருங்கைக்கீரை மூட்டுகளுக்கு சிறந்தது. யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கோ தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க. அவ்வளவு நன்மை இதில் இருக்குது. சரிங்க, அடுத்தது என்ன சூப் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டைங்க. இப்போ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த முருங்கைக்கீரைன்னு நம்ம சொன்னேன் இல்லைங்களா, இந்த முருங்கைக்கீரையாக உங்களுக்கு கிடைக்கலன்னா பவுடர் கிடைக்கும். அந்த பவுடர் முருங்கைக்கீரை பொடியை நம்ம வந்து போட்டும் அந்த சூப் குடிச்சிக்கலாம். அடுத்த சூப் அப்படின்னு நான் சொல்கிறது பிரண்டை. இரண்டாவது பிரண்டையுமே எனக்கு கிடைக்கலன்னா பிரண்டை பொடியாக உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோ நல்லது. இது எல்லாமே சேர்த்துட்டு இதுலேயும் பிரண்டை பொடியை வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்து தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இந்த 5 to 10 மினிட்ஸ் இது பாயில் ஆகட்டும். பிரண்டை சூப் நமக்கு ரெடியாக இருக்குது. மூட்டு வலி, மாடிப்படி ஏறுனா எனக்கு வந்து மூட்டுக்கல்ல சத்தம் கழுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கனாலோ, இல்லை எனக்கு உடல் வலிமையே இல்லாத மாதிரி இருக்குது, ஸோ தசைகள் ரொம்ப வலிமை இழந்து இருக்குது, மூட்டுக்கள் அதிகமான வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் வலிமை பெறுவதற்கு, தேராத உடலும் நமக்கு வந்து அதிக வலிமை பெற்று தேறுவதற்கு பிரண்டை சூப் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்தது குழந்தைகளுக்கு இது ரொம்ப முக்கியங்க. வயதானவர்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தோம்னா பூசணி. மஞ்சள் பூசணி ரொம்ப ரொம்ப சிறந்தது உங்களுக்கு. ஸோ இந்த மஞ்சள் பூசணியை நீங்கள் சூப் மாதிரி குடிக்கும்போது இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த அல்சர் பிரச்சனை இருக்கும். எந்த உணவு சாப்பிட்டாலும் வயிறு எரிச்சல் இருக்குது, இந்த எரிச்சலுக்கு பயந்துட்டே நான் உணவு எடுக்கிறதே தவிர்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்களுக்கு இந்த மஞ்சள் பூசணி ரொம்ப சிறந்தது. ஸோ 3வது முக்கியமான ஒரு சூப் வகை. மஞ்சள் பூசணியை சின்ன சின்னதாக நல்ல பீசஸாக கட் பண்ணி அந்த சூப்போடு சேர்த்து லைட்டாக அதை மசிச்சு கூட விட்டுக்கலாம். ஸோ மசிச்சு விட்டுட்டிங்கன்னா சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் இருக்கா கவலையே வேண்டாம். ஸோ மஞ்சள் பூசணி சூப்பை நீங்கள் தாராளமாக பருகலாம். ஸோ விட்டமின் ஏ இதில் அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்ப சிறந்தது. குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். மலச்சிக்கலை வந்து இது குறைக்கக்கூடியது. அடுத்து 4வது தக்காளி சூப்புங்க. ஸோ தக்காளி அப்படின்னு சொல்கிறது ஆண்களுக்கு ரொம்ப சிறந்தது. இதில் இருக்கக்கூடிய லைக்கோபின் இந்த எசன்ஸ் எடுத்து தான் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விந்தணு பிரச்சனையை சரி செய்வதற்கு இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எடுத்து தாங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ லைக்கோபின் அவ்வளோ சிறந்தது. இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே இதய தசைகளை நமக்கு வலிமைப்படுத்தக்கூடியது. தசை மேம்பாட்டிற்கு இது ரொம்ப சிறந்தது. ஸோ இதயம் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தக்காளி ரொம்ப சிறந்தது. இது எப்படின்னா லைட்டாக வந்து ஃபஸ்ட்டே தக்காளியை லைட்டாக வேக வச்சுட்டு அது மேல் தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இந்த பேஸ்ட்டை சேர்த்து நம்ம சூப் மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பேஸில் வந்து கொஞ்சம் சீரகம் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் அதனோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம சூப் மாதிரி குடிக்கும்போது நிச்சயமாக உடலுக்கு அவ்வளவு நன்மைகளை இது தருது அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து 5வது சூப் என்னங்க குடிக்கலாம்னா வெஜிடபிள்ஸ். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் அந்த உடலுக்கு அந்த நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய கிடைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்றாக சேர்த்துக்கலாம். ஸோ கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், பட்டாணி, ஸோ இப்போ பச்சை பட்டாணி நிறையவே கிடைக்கும், அது சேர்த்துக்கலாம். மறக்காமல் இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. ரிச் ஃபைபர் இருக்கிறது. குடல் புண்ணை ஆற்றுவதற்கும் உங்களுக்கு முட்டைக்கோஸ் சிறந்ததாக இருக்கும். இது எல்லாமே சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இந்த சூப் நம்ம எடுத்துக்கும் பொழுதும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஈஸியாக. ஸோ குழந்தைகள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. இதுவே சூப் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோ நன்மை இருக்குது. அடுத்து 6வது முக்கியமான ஒரு சூப் வகை என்னன்றதை பார்க்கலாம். அதுதான் ப்ரொக்காலி. இந்த ப்ரொக்காலியில் அப்படி என்னங்க இருக்குது, நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டு. அது என்னங்க இந்த காலிஃப்ளவர் தெரியுது, இந்த ப்ரொக்காலியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இரும்பு சத்து அதிகமாவதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிபேஷனை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷனை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரொக்காலி மிகவும் சிறந்தது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படிங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல வெந்நீரில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு வச்சிடணும். ஸோ வெந்நீர் பாயில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு அந்த வெந்நீரில் இந்த ப்ரொக்காலியை ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சூப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரொக்காலியோட சில வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளவு நன்மை தரக்கூடியது. ஸோ உடலுக்கு தேவையான சத்துக்களும் இதில் இருக்குது. அடுத்து 7வது முக்கியமான ஒரு சூப்பு வகை முடக்கருத்தான். முடக்கருத்தான் ரொம்ப முக்கியமானதுங்க.
நமக்கே தெரியும் முடக்கருத்தான் வாத நோய்களை குணமாக்குவதற்கு நமக்கு முடக்கருத்தான் சூப் சிறந்தது. அந்த முடக்கருத்தான் இலைகளை எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ இதனோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பூண்டு, மிளகு, சீரகம் சேர்த்து சூப் மாதிரி குடிச்சு பாருங்களேன். மூட்டு வலி, நிறைய பேருக்கு வீக்கம் இருக்கும், ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், ஸோ அதை குறைப்பதற்கு இது ரொம்ப சிறந்தது. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சூப் செய்யும்போது நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம், நிறைய எண்ணெய் சேர்க்கறது, காரத்துக்கு மிளகாய் கீரி போடுறேன், பச்சை மிளகாய் போடுறேன் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் தேவையில்லாத இந்த எண்ணெய்கள், சாஸ் நிறைய பேர் ஆட் பண்ணுவீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. டொமேட்டோ சாஸ் போடுறேன், சோயா சாஸு, சில்லி சாஸு, இது எல்லாமே போடுறேன், இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, இது தேவையில்லாதது. அதுக்கு அடுத்ததாக ஏதாவது ஒரு மாவு கரைச்சி அதில் ஊற்றினா தான் திக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் அந்த மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேண்டாம். நார்மலாக சூப் அப்படின்னு சொல்கிறது இயற்கையான அந்த மூலிகைகளோட சத்துக்கள், சாராம்சம் இறங்கி அதை நம்ம குடிக்கிறது தானே தவிர அது திக்காக வரணும், இந்த கலரில் வரணும் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சூப் ரெடியான பிறகு அதுக்கு மேலே சில பொருட்களை போடுறீங்க. என்னென்னா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் போடுறது, அது எல்லாமே தவிர்த்துக்கோங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அதிகமான உப்பும் நம்ம உடலுக்கு தீங்கு தரும். ஸோ சூப் நம்ம ரெடி பண்ணுறோமா, அதில் நீங்கள் சேர்க்க வேண்டியது புதினா சேர்க்கலாம், கொத்தமல்லி இலைகள் சேர்க்கலாம், கறிவேப்பிலை சேர்க்கலாம். ஸோ இது கூட நம்ம சொன்ன மாதிரி சூப் ரெடி பண்ணிவிட்டு மிளகு பொடி, சீரகப்பொடி சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது ஆரோக்கியமான ஒரு சூப் உணவு வகைகள் நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு இது எல்லாமே நம்மளுக்கு உதவி செய்யுது. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.